வணக்கம். 63 நாயன்மார்கள பார்த்தீங்கன்னா, இவருடைய வரலாறு மட்டும் தனித்துவம் வாய்ந்தது. பாற்கடல தேவர்களும், அசுரர்களும் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆழகால விஷம் உருவாகுது. இந்த விஷம் பார்த்தீங்கன்னா, உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப போய் சிவன்ட்ட முறையிடுறாங்க. இப்ப சிவன் என்ன பண்றாரு, அந்த ஆழகால விஷத்த சாப்பிடுறாரு. அப்ப பார்வதி தேவி வந்து அந்த அவருடைய கழுத்துல வச்சு கைய வச்சு தடுத்துடுறாங்க. அந்த விஷம் உள்ள போகாம அப்படியே நின்னுடுது. அதோட எஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு நீல நிறம் இருக்குது. அதனால சிவபெருமான எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீலகண்டர், திருநீலகண்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. உலகத்தையே காத்தவர் அப்படிங்கிறதுனால. நம்மளுடைய நாயன்மார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்போதுமே இப்ப நம்ம வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம சிவாய, நம சிவாய, சிவாய நம அப்படின்னு. அந்த மாதிரி அவர் எப்போதுமே திருநீலகண்டம், திருநீலகண்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார். அதனால அவருடைய இயற்பெயர் மறைஞ்சு அவருக்கு திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு ஒரு பெயர் உருவாயிடுச்சு. அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. திருநீலகண்டம். ஓம் நம சிவாய. திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சிதம்பரத்தில் குடியிருக்காரு. மண்பானை மற்றும் குடங்கள் செஞ்சு விற்கிறத தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிச்சை பாத்திரம் அதாவது திருவோட்டை வந்து உருவாக்கி அதை வந்து சிவனடியார்களுக்கு தானமாக செஞ்சுட்டு வர்றத ஒரு புண்ணியமாக கருதி ஒரு சேவையாக செஞ்சுட்டு வர்றாரு. அதாவது சிவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக நினச்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் தொழில் செஞ்சு பண்ணிகிட்டே வர்றாரு. இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு திருமணம் ஆகுது. அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே சிவ தொண்டு செய்கிறதுல விருப்பமுடையவங்க இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து சிவ தொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சிவனடியார்கள் யார் வந்தாலும் உங்களை வந்து உபசரித்து அவருக்கு வந்து சோறு போட்டு என்ன பணிவிடை செய்யுமோ எல்லாமே செஞ்சுட்டு வர்றாங்க. நல்லா போயிட்டு இருக்கு லைஃப்பில். திடீர்னு நீலகண்டருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வேறொரு ஒரு பெண் மீது ஆசை வருது. அந்த சிற்றின்ப ஆசையில் வேறொரு பொண்ணோட தொடர்பு கொண்டுறாரு. அப்போ இந்த விஷயம் அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு போயிடுது. மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் கொள்கிறாங்க. அதை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீ என்ன வேற ஒரு பொண்ணை வந்து தொட்டுட்ட, இனிமே வந்து நீ என்னை தொடவே கூடாது. என்ன மட்டும் இல்லை, நீ இனிமேல் எந்த பொண்ணையுமே மனதார கூட நினைக்கக்கூடாது. அப்படி நீ நினச்சின்னா நான் வந்து செத்துடுவேன். இது வந்து நான் கும்பிடக்கூடிய என் சிவன் மீது ஆணைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ திருநீலகண்டர்னால ஒன்றுமே சொல்ல முடியல. ரொம்ப வெக்கத்தில் தலை குனிகிறாரு. ஆகா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்துறாரு. நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையாக நம்மளுடைய மனைவி சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எந்த பெண்ணையும் தொடாமல் அந்த விரதத்தை அவர் மேற்கொண்டுட்டு வர்றாரு. தன் மனைவியை கூட அவர் வந்து தொடுறது கிடையாது. இப்படி போயிட்டே இருக்கு. நீண்ட காலங்கள் நாட்களும் ஓடி போயிடுது. வயதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அன்பர் வேடத்தில் அதாவது சிவனடியார் வேடத்தில் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. 2 பேருமே உபசரித்து நல்லா பணிவிடை பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் உடல் அளவில் ஒன்றா சேரலையே தவிர மனதளவில் கணவன் மனைவியாக ஆத்மார்த்தமாக ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சிவனடியாருக்கு தொண்டு செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு திருவோட்டை திருநீலகண்டரோட கையில் கொடுத்து, நீலகண்டா இது ரொம்ப விலை மதிப்பற்றது, இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் வந்து திருப்பி வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இது ஒன்றிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திருநீலகண்டரும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு வந்துடுறாரு. நாட்கள் போயிட்டு இருக்கு. நாட்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. திருநீலகண்டரும் மறந்துடுறாரு அந்த திருவோடு வச்சதையே. கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிட்டு இருக்கு. அப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த அன்பர் அதாவது சிவனடியாரே வந்து வர்றாரு. வந்து என்னுடைய திருவோட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீலகண்டர் வச்ச இடத்த போய் பார்க்க போறாரு. அங்கே வந்து திருவோடு இல்லை. ஆகா திருவோடு காணா போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிவனடியார்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா நான் வச்சுருந்த மாதிரி காணா போயிட்டு உங்களுக்கு நான் புது திருவோடு பண்ணி கொடுத்துட்றேன், என்னை வந்து நீங்கள் மன்னிச்சு அருளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அன்பர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய திருவோடு எனக்கு வந்தாகணும், நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அதை திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவர் கத்துல ஊரே கூறிடுறாங்க. ஊரு கூட என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திருநீலகண்டர் வந்து தயங்கி தயங்கி மெல்லிய குரலில் சொல்கிறாரு, இல்லை நான் என்னுடைய மனைவியை தொட்டே பல வருடங்கள் ஆகுது, நாங்கள் அந்த மாதிரி திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்புறதுக்கு நான் சொல்கிற தண்டனை நீ ஏற்றுக்க தயாரா அப்படின்னு சொல்லி அந்த அன்பர் கேட்குறாரு. ஐயா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும்
ஒரு குளத்துல மூழ்கி நீங்க ஏந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு விரதம் இருக்கிறதுனால ஒரு பெரிய மூங்கில் குச்சை எடுத்து ஒரு முனையில வந்து திருநீலகண்டரும் மறுமுறையில அவருடைய மனைவியும் பிடிச்சிக்கிட்டு தண்ணியில மூழ்கி ஏந்திரிக்கிறாங்க. இது வந்து அன்பர் வந்து ஏத்துக்கல. இது வந்து என்ன, இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லையே, நான் சொன்னது 2 பேரும் கையை பிடிச்சி ஒண்ணா முழுகணும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாரு. சரி, வேற வழி இல்லாம சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு தன்னுடைய தவம் கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு திருநீலகண்டர் தன் மனைவி கையை பிடிச்சி அந்த குளத்துல மூழ்கி ஏந்திரிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இளமை வந்துடுது, முதுமை போய் இளமை வந்துடுது. தேஜஸோட ஒளி பொருந்திய உடலா வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அங்க வந்து அன்பர் சிவபெருமானா மாதிரி காட்சி தர்றாரு. நான் வந்து உன்னை சோதிக்க தான் வந்தேன். மனிதன் வந்து தவறு செய்யறது இயல்பு, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த தவறை திருத்திக்கிட்டு இனிமே செய்யாம நீ வந்து உறுதியான மனதோட இருந்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உங்க 2 பேருக்கும் நான் மோட்சம் தர்றேன், சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. மனிதன் தவறு செய்யறது இயல்பு தான். அதை வந்து திருத்தி வாழ்ந்தா இறைவனே நமக்கு காட்சி தருவான் அப்படிங்கிறது தான் திருநீலகண்டரோட வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு நாயன்மார் வரலாறோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.